தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உரையை பதிவு செய்திருக்கிறார். இந்த நேரத்துல ஒரு 2-3 நாட்களாக, அது ரிசல்ட் வந்ததுல இருந்தே, தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்தே சரி, இப்போ 2-3 நாட்களாக கொஞ்சம் ஒரு சில மனநிறைவான செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. அது என்ன மனநிறைவான செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், இந்த ஜென்சி எல்லாருமே இப்படிதான்ப்பா, பாருங்க என்ன வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குமுறலோடு மனக்குறையோடு இருந்த பலருக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கிறது. அது என்ன செய்தி அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல பதிவு செய்யறேன். அதே நேரத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய இன்றைய உரை நிச்சயமாக இன்றைய தலைமுறைக்கு நம்ம டீகோட் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாவற்றையுமே ஒரே வார்த்தையில், ஒரே சொல்லில், இன்னும் சொல்ல போனால் ஏதோ ஒரு காமெடியா கொண்டு வந்து நீ எங்கிட்ட சேர்த்தாதான் நாங்க கேட்போம். நீங்க பாட்டு முதலாவதாக என்ன நடந்தது என்று சொன்னால், இரண்டாவதாக என்ன நடந்தது என்று சொன்னால், அப்படிலாம் சொன்னாலாம் எங்களால கேட்க முடியாது அப்படின்ற ஒரு மோடுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. எனவே இதை பார்க்கக்கூடிய தோழர்கள் யாருமே வந்து ஒரு மனசங்கடத்தோடையோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இது தமிழ்நாடு எந்த திசையில கொண்டு போய் நிறுத்த போகுது, மாற்றம்னு சொல்லி ஏமாற்றமா முடிஞ்சிருமே, நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்ற கவலைகள் எல்லாம் ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒதுக்கி வைத்து விட்டு, உண்மையாகவே நம்மை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது ஆக்கப்பூர்வமான நிலைக்கு நம்மளை தள்ளுமா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு திறந்த மனதோடு பேசுவதற்காக தான் இந்த வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க. டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என்ன 2-3 நாளா நடக்குது அப்படின்னு பார்த்தா, முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்ததையோ அல்ல மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்ததையோ இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம்னு நான் சொல்ல வரல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படின்ற கேள்வியை நான் கேட்க மாட்டேன். இதுதான் ஆக்கப்பூர்வமானதும் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு இரண்டுக்கும் இடையில் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக பரபரப்பாக தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளலாமா, தமிழுக்கு இதுதான் மரியாதையா அப்படின்ற கேள்விகள் எல்லாத்தையும் திசை திருப்புவதற்கு பழக்கப்பட்டவர்களாக விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தாவேகாவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த திசை திருப்ப முடியும், அல்லது ஒரு ஹீரோ மோட்லயே அவர் எப்படி வச்சிருக்க முடியும் அப்படின்றத கற்று தேர்ந்தவர்களாக இருக்காங்க. உண்மையாகவே அதுக்கு நம்ம அவங்கள பாராட்டணும். எவ்வளவு கற்று தேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வகையிலும் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார், செய்தியாளர்கள்ட்ட பதில் சொல்ல மாட்டார் அப்படின்றது மோடியினுடைய பேட்டர்னாக இருந்தது. இன்றைக்கு வரைக்குமே பிரதமர் மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததே கிடையாது, பத்திரிகையாளர்களை சந்தித்ததே கிடையாது. தனிப்பட்ட ஒரு பேட்டியாக இருந்தாலும் கூட அந்த பேட்டியை முன்பே ஒரு தயாரிக்கப்பட்ட பேட்டியாக தன்னை எப்போதும் ஒரு ஹீரோவாக மட்டுமே காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, இவர்களுடைய பிம்பம் இவர்களுடைய ஒரு சொல்லால் உடைஞ்சிரும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட இவ்வளவு தெளிவா பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு நான் தடுமாறுறேன், இல்ல எனக்கு அது பதில் தெரியல, இத்தனை நாட்களாக என்னை அறிவாளியாக நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இவ்வளவுதான் இந்த அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை மோடி பின்பற்றி கொண்டே இருக்கிறார். அதை தமிழ்நாட்டில் ஒருவரும் பின்பற்றி கொண்டே இருக்கிறார். அது யாருன்றத நீங்களே முடிவுக்கு வந்துடணும். இன்னொன்னு, நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே நம்ம ஏதோ ஒரு இடத்தில் மீட்பராக காட்டணும், நான் தான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்றதுல மோடி ரொம்ப தெளிவாக இருந்தார். தன்னுடைய வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆடைகளுக்காக, அந்த நேர்த்திக்காக மட்டுமே பல கோடி செலவழித்தார். அதே பேட்டர்னை தமிழ்நாட்டில் பதவியேற்றிருக்கக்கூடிய ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தனக்கு பின்னால் கட்டமைக்கப்படக்கூடிய பொய்கள் இருக்குல்ல, அந்த பொய்களை இவர்களே கட்டமைப்பார்கள். இப்ப என்னை பற்றி ஒரு தவறு அப்படின்னு சொல்லி இந்த சமூகமே சொல்லும், ஐயோ பாத்தீங்களா என்னை பத்தி என்ன சொல்லிட்டாங்கன்னு நானே அழுவேன். இதை மோடி செய்வார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் ஒரு ஏழை தாயினுடைய பிள்ளை அப்படின்னு மோடி சொல்லுவார். ஏப்பா நீ ஏழை தாயினுடைய பிள்ளை இல்ல அப்படின்னு உண்மையை நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம்னா, அவரே ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யுக்காக நீலி கண்ணீர் வடிப்பார். அதே போல பணம் வச்சிருந்தாலும், நிறைய காசு இருந்தாலும், பொருளாதார நட்டத்தை வறுமையோடு இணைத்து இங்கு ஒருத்தர் எங்க அப்பா ரொம்ப ஏழை அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். இந்த இரண்டையும் நீங்க உற்று நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, இத போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்களித்தவர்கள்ட்ட நீங்க பேச முடியுமான்னு கேட்டா பேச முடியாது. நான் வாக்களித்தவர் சரியானவர், நான் யாருக்கு ஓட்டு போட்டனோ அவர் சரியானவர் அப்படின்ற மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்டயோ ஒரு பெண்ணையோ கூப்பிட்டு, பாத்தியாமா இவரும் ஒண்ணு, இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பாருன்னு
நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என் சாய்ஸ் தப்பு இல்ல, என் சாய்ஸ் கரெக்ட் தான் சொல்லணும்ன்றதுதான் எல்லா மனிதர்களுடைய மனநிலை. அந்த மனநிலையை போய் உடைக்கிற வேலை இப்ப நமக்கு கிடையாது. நம்ம வேலை என்னன்னா, வெற்றியோ தோல்வியோ நாங்க கொள்கையோடு தான் இருப்போம்னு சொல்லி நமக்கு வாக்களித்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள்ல, அந்த மக்கள் சரியானவங்களுக்கு தான் நம்ம வாக்களித்தோம், தவறான முடிவுகளால் தான் இது தவறா போயிடுச்சுன்றத மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. மனசோர்வோடு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2-3 நாட்களாக இன்ஸ்டால வரக்கூடிய ரெக்வெஸ்ட்ல இளைய தலைமுறை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி, தந்தை பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் அதிகம் தெரிந்து கொள்வதற்கான நூல்களை எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள், எங்களுக்கு புத்தகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எல்லாரும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான், இன்னைக்கும் நம்ம கூட இருக்கவங்க தான். இப்ப நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க உங்க பக்கத்துல அப்படி ஒரு இளைஞர் இருப்பாரு, இத்தனை நாள் நான் இதை தெரிஞ்சுக்காம போயிட்டேன், இப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு சொல்லுங்கன்னு அந்த இளைஞர்களை தயவு செய்து தள்ளி விடாமல் அரவணைத்து உங்க பக்கத்துல உட்கார வச்சு நீங்கள் தெரிந்த செய்திகளை சொல்லுங்க. அப்படி சொல்றப்ப நம்மளே ஒரு பெரிய இடத்துல இருந்து பார்க்காம அவர்களோட தோழமை உணர்வோடு சொல்லுங்க. இந்த டிவார் சேனல் மூலமாக நம்ம ஒரு புதிய முன்னெடுப்பு எடுக்க இருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குக்கிங் சேனல் நடத்தி இங்க பாருங்க, இதுக்கு அடுத்து இது போடணும், இதை போட்டீங்கன்னா இது சரியா வரும்னு சொல்லி நடத்துறது எளிமையானது. அது ரொம்ப கடினமானதுதான். நீங்க ஷூட் பண்றது, ரெக்கார்ட் பண்றதெல்லாம் கஷ்டம். ஆனா அதை விட கடினமான, அதை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் வீடு, இதுதான் என் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் டூர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இங்க பாருங்க என் முகத்துல இப்ப நான் போட்டிருக்கேன்ல, இது என்ன சன்ஸ்கிரீன் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த ட்ரெஸ் எங்க எடுத்தேன்னா லிங்க்ல சொல்றேன், கமெண்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கையில எடுத்திருக்கக்கூடியது புத்தகங்கள் என்னும் ஆயுதம், நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களை விரட்டக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில நம்ம தொடங்கல. ஒரு புத்தகத்தை பற்றி இனிமேல் நான் பரிந்துரை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி புத்தகங்களுக்காக மட்டுமே தனி வீடியோக்கள் போட இருக்கோம். இத லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில நம்ம தொடங்கல. இதை தொடங்குவதற்கான ஒரே காரணம், கேட்கக்கூடிய இளைஞர்கள் 10 பேராக இருந்தாலும் சரி, ஒருத்தராக இருந்தாலும் சரி, ஒருத்தராவது வாசிக்கட்டும், 10 பேராவது வாசிக்கட்டும்ன்ற முயற்சியில் நம்முடைய தோழர்கள், இளைஞர்கள்ல பெண்களும் சேர்ந்துதான் சொல்றேன், இவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதை நம்ம செய்ய இருக்கோம். அதுக்கடுத்து அப்படியே எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உரைக்கு வருகிறேன். அந்த உரை நிறைய டீகோட் பண்ணணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்க நாங்க இருக்கோம். ஒரு விளம்பரம் பார்த்திருக்கீங்களா, வாசன் ஐ கேர், எல்லா பிரச்சனையும் வாங்க நாங்க இருக்கோம். அது மாதிரி விஜய் அவர்களே கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையாக வாக்கை செலுத்தி பெரும்பான்மை மக்களினுடைய தயவில் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போனாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் தலைமையில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில் யாரெல்லாம் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீங்க. எங்களுடைய கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு உங்களோடு இருந்து உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல என்ன பெரிய ஹைலைட்னு கேட்டீங்கன்னா, 3 செய்தியை நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். 1, மனசோர்வு அடையாதீர்கள், தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை செலுத்தி திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கல, எங்களுக்கு இவர் போதும் என்ற மனநிலையில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் இல்ல. 1. இன்னொன்னு, திமுக கூட்டணி சார்பில் நின்றவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சர் முகமாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குகள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்ற அந்த முகத்தை நோக்கியும் விழுந்த வாக்குகள். 3வது, என்ன நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள் பிஜேபியை காலூன்ற விடாமல் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வராமல் தற்காத்துக் கொள்வதற்காக தான் உங்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். 3 செய்தி ஆயிடுச்சா? அதுக்கடுத்து முக்கியமானது, தோற்ற உடனேயே தங்களுடைய முகத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய பல பேருக்கு மத்தியில் வெற்றியோ தோல்வியோ நான் சொன்ன ஸ்டாண்ட்ல நான் நிப்பேன். உங்களுக்கு என்ன, எங்க லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கா? என்னடா அது பேச்சு மொழியில பேசணும், மக்கள் மொழியில பேசணும், சும்மா ஒரு எப்படி சொல்றது, பிளாஸ்ட் கதறு அப்படிதானே பேசணும், நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்ட உடனேயே நமக்குள்ள ஒரு வீராப்பு இருக்கும். நான் ஏன் என் மொழி நடையை மாத்திக்கணும், நான் இப்படிதான். அப்படிலாம் இல்லாம யார் பிளெக்சிபிளா இருக்காங்களோ, யார் அப்டேட் ஆகுறாங்களோ அவங்கதான் நிக்க முடியுமா? நாங்க அப்டேட் ஆக தயாரா இருக்கோம். நடக்கவே முடியாத வயசுல கம்ப்யூட்டரை பார்த்தவர் எங்க தலைவர் பெரியார்.
இந்த சோசியல் மீடியா வந்துருச்சுன்னு சொன்னா அதற்குள் வருவதற்கு தயக்கம் இல்லாமல் தன்னுடைய பேனா என்ன வேலை செய்ததோ அதை சோசியல் மீடியா செய்யுதுன்னா அதுக்குள்ள நான் வரேன்னு தயாராக இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்ப இன்னைக்கு உங்களுடைய மொழி ஜென்சி மொழி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அந்த டோன்குள்ள போய் அண்ணன் உதயநிதி சொல்றாரு, நம்ம 3 பேரும் லைவ்ல தான் படிச்சோம், நம்மளாம் லைவ்லைட்ஸ். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல்ல நாங்க சீனியர் பேட்ச், எதையெல்லாம் சரிப்படுத்தணும்னு சொல்றோமோ சொல்லி கொடுக்குற இடத்துல நாங்க இருக்கிறோம், ஏத்துக்கங்க பண்றாரு. இந்த வழக்கம் இருக்குல்ல, இது தமிழ் சமூகத்துக்கு ஏதோ விஜய் வந்த பிறகுதான் வந்த மாதிரியும், நேத்து போய் முதல்வரை சந்தித்த பாத்தீங்களா பண்பை, பார்த்தீர்களா நாகரிகத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னோடிகள் நம்ம தான்றதுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நான் அதுக்குள்ளலாம் போகல, ரொம்ப எளிமையா ஒரு கேள்வியை கேட்கிறேன். பாக்குற யாரோ ஒருத்தர் என்ன ரொம்ப பேசிடுறீங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க, திட்டுறீங்க, ஒரு இடத்துல பார்த்தாலே நீங்க என்னதான் திட்டுறீங்க. நாளைக்கே திடீர்னு நீங்க வந்து என்னை பார்க்க வரீங்க, பார்க்க வர நீங்க பெருந்தன்மையோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீ என்ன பேசியிருந்தாலும் பார்க்க வந்தேன்னா வான்னு சிரிச்சு வரவேற்பதற்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்றேன்ல, அதுக்கு பெரிய பெருந்தன்மை வேணும். மேடைக்கு மேல ஏறி ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார், திமுகவா டிவிகேவா தான் போட்டி, நீ தீய சக்தி இல்லாத பொய்களை எல்லாம் கட்டமைத்த போதும் அந்த முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் இன்முகத்தோடு கட்டி அணைத்து வரவேற்பதற்கு ஒரு பெருந்தன்மை தேவை, மிகப்பெரிய மனித மாண்பு தேவை. அந்த மாண்போடு எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றதுதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு செல்ல வேண்டும் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அநாகரிகத்தினுடைய உச்சத்தில் தாவேகாவை சார்ந்த பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கெட்ட வார்த்தையினுடைய குவியல்கள் எல்லாம் அப்படியே கூட்டிட்டு வந்து அப்படியே தெளிச்சு விட்டுட்டு போறாங்க. ஆனால் நாங்க அப்படி கிடையாது அப்படின்றதுதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கடைசியா முடிச்சார்ல, வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட்டாக வேண்டும். ஏன் தெரியுமா? ஏங்க இன்னைக்கு போய் அதை அவர் சொல்லணும்? இப்ப ஏதாவது பிரச்சனையா ஏன் சொல்றாருன்னா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுனாலதான் தோத்தீங்க அப்படின்னு இன்ஸ்டால உட்காந்து ரீல்ஸ் போடுறப்ப, அதனாலதான் நாங்க ஒருவேளை தோத்திருந்தோம்னா திரும்ப அதை தான் பேசுவோம். ஏன்னா வெற்றி தோல்வி பதவி இந்த பொறுப்பு இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய அடிப்படை என்பது மக்களை பிரிக்கக்கூடிய அனைத்தும் ஒழிக்கப்பட்டாக வேண்டும். அது ஜாதியாக இருக்கலாம், மத வேறுபாடாக இருக்கலாம், பாலின வேறுபாடாக இருக்கலாம். இதற்கு அடிப்படையாக சனாதனம் இருக்கணும்னா அதை ஒழிக்கணும்னு நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு சொல்லுவேன்ற ஸ்டாண்ட்ல நிக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாகவே நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி பல செய்திகள், நிறைய செய்திகள் நமக்கு ஆறுதலை தருகிறது. எல்லா இளைஞர்களும் தவறான முடிவை எடுக்கக்கூடியவர்களாக எல்லா நேரத்திலும் இல்ல. புதுசா ஒரு கேம் வரப்ப நானும் விளையாடுறேன் நீயும் விளையாடுறேன்னு விளையாண்டுட்டாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக பேசுவோம். நாங்க இருக்கோம் அப்படின்னு கையை நீட்டி ஆளை கொடுத்து உங்களை ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். உங்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம். சபாநாயகர் தேர்தலின் போது கூட உங்களுக்கு சண்டை போட்டுட்டு தேர்வின் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். அட்வைஸ் வேணும்னாலும் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்றாங்கல்ல, அதையேதான் நம்மளும் சொல்றோம். யாரும் மனசோர்வு அடைய வேண்டாம். இந்த கொள்கை நிரந்தரமானது. நிரந்தரமானதுன்னா மாத்தவே முடியாததான் கிடையாது. இந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பதற்கான உத்திகள் மாற்றப்பட வேண்டியது. அதை மாற்றி எங்க அவங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போவோம். நம்ம இருக்கிற இடத்துக்கு இத்தனை நாள் அவங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ போவோம். இன்ஸ்டால இருக்காங்களா பேசுவோம். பேசுறதுக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அறிவாளித்தனமா எப்படி பேசுறது, அறிவாளிகள்ட்ட எப்படி பேசுறதுன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காம, உங்க மொழி இதுதானாப்பா, கலாய்ச்சுதான் பேசணுமா, கிண்டலாதான் பேசணுமா, கொள்கை இல்லாம தான் பேசணுமா, அந்த மொழியில் போய் கொள்கை பேசுவோம். இப்படி எல்லாவற்றிற்கும் தயாரானவர்களாக தகவமைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே மனசோர்வு அடைய வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று உண்டு. இப்போது நடந்திருக்கக்கூடிய, நடக்கவே கூடாது என்று நினைத்த சூழலுக்கும் மாற்று இருக்கிறது. அதை நோக்கி நகர்வோம். நன்றி.